எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று புரட்சிக்கவி பாரதிதாசன் பாடிய தமிழ் பற்று மிக்க வரிகளை வரலாற்று சிறப்புமிக்க இந்த சிவகங்கை மாவட்டத்தில் எல்லோருடைய மனதையும் கொள்ளை கொண்ட ஒரு நகரம் இந்த காரைக்குடி நகரம். அந்த காரைக்குடி நகரத்தில் தங்கம் அக்மார்க் நல்லெண்ணெய் வழங்கும் கலைஞர் தொலைக்காட்சியின் பேச்சு திருவிழாவின் படப்பிடிப்பு. காந்தியடிகள் பிறந்த நாள் அகிம்சை திருவிழா, இயேசு பிறந்த நாள் அன்பு திருவிழா, மனிதநேய திருவிழா என்று சொல்வது நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த திருவிழா, தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த திருவிழா சுயமரியாதை திருவிழா, பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் தமிழ் மொழிக்கு திருவிழா, அதுபோல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பிறந்த நாள் கலைஞர்களின் திருநாள். அனைத்து கலைஞர்களுக்கெல்லாம் அதுதான் திருவிழா. கலைஞர்கள் என்றால் இயற்கலைஞர், இசைக்கலைஞர், நாடக கலைஞர், இந்த 3 கலைகளுக்கும் சொந்தக்காரர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதனால் அவருடைய பிறந்த நாள் கலைஞர்களின் திருவிழா. ஆனால் தங்கம் அக்மார்க் நல்லெண்ணெய் வழங்கும் கலைஞர் தொலைக்காட்சி பேச்சாளர்களுக்கென்று ஒரு திருவிழா அமைத்திருக்கிறது. அதுதான் இந்த பேச்சு திருவிழா. கல்விக்கு ஒரு நஞ்சை நிலம் போல் ஆலமரம் போல் விளங்கி கொண்டிருக்கும் அழகப்பா பல்கலைக்கழகம்தான் இந்த காரைக்குடிக்கு ஒரு கம்பீரமான ஆலமரம் போல் செழித்து வளர்ந்து இன்றும் கல்வி பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அழகப்பா பல்கலைக்கழகத்தை பற்றிய ஒரு காணொளி காட்சியை இப்போது நீங்கள் திரையில் பார்க்கலாம். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம். முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி வள்ளல், மயிலுக்கு போர்வை தந்தவன் பேகன் என்னும் வள்ளல், கல்வி என்னும் அழியா செல்வத்தை தன் பொருட்செல்வத்தினால் இவ்வுலகிற்கே அள்ளித்தந்த வள்ளல் ராஜா சர் அழகப்பா செட்டியார். அவர்களால் 1947ஆம் ஆண்டு கலைக்கல்லூரியாக தொடங்கப்பட்டு இன்று தமிழகத்தின் முதல் தன்னாட்சி பல்கலைக்கழகமாக உயர்ந்து நிற்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்விக்கண் திறந்த அழகப்பா பல்கலைக்கழகம். கட்டுத்தறியையும் கவிபாட வைக்கும் கவிச்சக்கரவர்த்தி கம்பனுக்கு காரைக்குடியில் கம்பன் கழகமும் மணி மண்டபமும், அந்த மண்டபத்தில் சேர சோழ பாண்டிய மன்னர்களின் சின்னம் பொறிக்கப்பட்டு அனைத்து ஜாதி மதத்தினருக்கும் வழிபடுகின்ற ஜாதி மத பேதங்களை உடைத்தெறியும் உலகத்திலேயே நம் தமிழ்த்தாய்க்கு கோயில் அமைத்தது இந்த கம்பன் மணிமண்டபத்தில்தான். தமிழ்த்தாயை தெய்வம் என வணங்குவோம், வாருங்கள். அந்த அழகப்பா செட்டியாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அந்த அழகப்பா பல்கலைக்கழகம் ஒரு கலைக்கல்லூரியாக தொடங்கப்பட்டது. அந்த நேரத்தில் விடுதியில் தங்கி மாணவர்கள் அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. நிறைய மாங்காய் மரம் அந்த அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இருந்துச்சு. மாணவர்கள்னால் அந்த மாங்காயை பார்த்தா கல்லை கொண்டி அடித்து சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுவான். அதில் ஒரு பையன் கல்லை கொண்டி அடித்து ஒரு மாங்காயை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஹாஸ்டல் வார்டன்னா அவருடைய வேலை என்னென்னா, பயிலுக எப்போ தப்பு பண்ணுறானோ அவனை கொண்டு போய் பிரின்சிபல்கிட்ட அல்லது கரஸ்பாண்ட நிப்பாட்டுற வேலை தான் வார்டனோட வேலை. அதை கரெக்டாக செஞ்சுருக்கார் அவர். மாங்காய் அடித்து தின்ன பயலை கொண்டு போய் நம்ம வள்ளல் அழகப்பா செட்டியார்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காங்க. இந்த பையன்தான் மாங்காயை திருடி தின்றுருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சுருக்கணும், இவ்வளோ பெரிய கல்வி கூடத்தில் திருட்டு வேலை நீ செஞ்சியா, அதனால் நீ ஹாஸ்டலை விட்டு வெளியே போ அப்படின்னு அவனுக்கு தண்டனை கொடுப்பாருன்னு வார்டன் பிரின்சிபல் எல்லாம் எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த பையனை சொல்லிட்டு, இனிமே என்னுடைய விடுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் யார் மாங்காயை திருடி திங்காத அளவுக்கு இந்த பல்கலைக்கழகம் முழுவதும் வெறும் மாங்காய் மரமாக நட்டு வைடா, எல்லாம் வேணுங்கிறவன்லாம் பிடுங்கி சாப்பிடட்டும், யாரும் இனி திருடக்கூடாது, அந்த அளவுக்கு மாங்காயை நிறைச்சி எல்லாம் நிறைய மரங்களை நட்டு வை என்று சொல்லி திருட்டு தொழிலை ஒரு தண்டனை கொடுத்து நிறுத்தாமல் அவன் மனம் திருந்தும்படி செய்த ஒரு மிகப்பெரிய வள்ளல் அவர்தான் இந்த அழகப்பா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருப்பவர், இந்த முதல் அமர்வு 8 பேர் பேச போகிறாங்க. அந்த 8 பேருடைய பேச்சை கேட்டு சிறந்த பேச்சாளர்களுக்கு பரிசளிக்க வந்து தன்னுடைய கருத்துக்களையும் சொல்ல வந்திருப்பவர்
33 ஆண்டுகள் காரைக்குடியில் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முனைவராக பணியாற்றி ஒரு விஞ்ஞானியாக நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய பெயரை பெற்றுத்தந்த ஒரு விஞ்ஞானி, டாக்டர் பட்டம் பெற்றவர், 15 முனைவர்களை ஆராய்ச்சி மாணவர்களை உருவாக்கிய சிறப்புக்குரியவர், சிந்தித்தால் விடுதலை போன்ற பல நூல்களை எல்லாம் எழுதிய எழுத்தாளர். அவர்தான் விஞ்ஞானி டாக்டர் வி.மீ. நோயல் அவர்களை உங்கள் முன்னால் சிறப்பு விருந்தினராக முதல் அமர்வுக்கு அவர்தான் வருகை தந்திருக்கிறார். எல்லோரையும் இங்கே வந்திருக்கக்கூடிய எங்கள் உயிரினும் மேலான காரைக்குடி நகரத்தின் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, அதைவிட சிறப்பு, திரை இசை பாடல்களை இலக்கியமாக தர முடியும் என்று முதலில் மெய்ப்பித்து காட்டிய ஒரு மாபெரும் கவியரசர், சிறுகூடல் பட்டியில் பிறந்த கவியரசு கண்ணதாசனை பெற்றுக் கொடுத்த ஊர் இந்த அற்புதமான காரைக்குடி மண். அதனால் இந்த அருமையான ஒரு நல்ல சூழ்நிலையில் தங்கம் அக்மார்க் நல்லெண்ணெய் வழங்கும் பேச்சு திருவிழா, அதில் முதல் தலைப்பு கூட்டு குடும்பம். அந்த கூட்டு குடும்பமாக வாழ்கின்ற பொழுது இருந்த ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இன்னைக்கு இல்லை. தனி குடும்பமாக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கோம். அதனால் இன்னைக்கு இந்த கூட்டு குடும்பம் என்பது ஒரு மகிழ்ச்சியை தருகிறதா, கூட்டு குடும்பத்தை வைத்து இன்னைக்கு வாழ முடியுமா முடியாதா அப்படின்னு 8 பேச்சாளர்கள் பேச போகிறாங்க. உண்மையிலே அவங்கெல்லாம் நிறைய பேர் கூட்டு குடும்பத்திலேருந்து வந்தவங்களா அல்லது தனி குடும்பத்திலேருந்து வந்தவங்களாங்கிறத அவங்க பேச்சிலே கண்டுபிடிச்சிடலாம். கூட்டு குடும்பம் அப்படிங்கிறத முதல் பேச்சாளராக உங்களுடைய பலத்த கரவொலியோடு ட்ரினி கிறிஸ்டினா. செட்டிநாட்டாருக்கு ஒரு பெருமை உண்டு. சிக்கனத்துக்கு பெயர் போனவங்க. தனக்கு செய்யும் செலவுல மட்டும்தான் சிக்கனம் பார்ப்பாங்க. அவர்கள் பிறருக்கு செய்யும் கல்வி தானம், அன்னதானம், இரத்த தானம், பள்ளிகளுக்கு வழங்கும் நிலதானங்கள்லாம் அதிகம். அப்படி இவங்க சிக்கனம் பார்க்காம தானம் செய்யறாங்கன்னா அது ஏன் தெரியுமாங்கய்யா? அவங்க எல்லாரும் கூட்டு குடும்பத்துல இருக்காங்க. அதனாலதான் இப்படி சிக்கனம் பார்க்காம தானம் செய்யறாங்க. இப்பெல்லாம் மார்க் ஷீட்டை கொண்டு போய் அந்த பாப்பா கையில கொடுக்குது. அந்த அப்பா கிட்ட, கூட்டு குடும்பத்துல இருக்கிற ஒரு அப்பா கிட்ட. அந்த பாப்பா 98 மார்க் வாங்கியிருக்கு. 100க்கு 98 மார்க் வாங்கியிருக்கு. ஆனா அந்த அப்பா சொல்றாரு, 2 மார்க் எங்க போச்சு, நீ ஏன் 2 மார்க்கை விட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அந்த பாப்பா சொல்லுது, சாரிப்பா, இனிமே நான் எடுத்துடுறேன்ப்பா அப்படின்னு அழுகிற நிலைமையில நிக்குது. அவர் நிறுத்து, எனக்கு 2 மார்க் இல்லாம நீ வரக்கூடாது அப்படின்றார். அப்ப என்ட்ராயா தாத்தா என்ட்ராயி, என்னப்பா தம்பி, நம்ம படித்த படிப்பெல்லாம் என்ன மறந்துருச்சா, மார்க்கு அப்படின்னு மேலே இங்கேயும் குறுகுறுன்னு பார்க்குறாரு. உடனே அவங்க அப்பா எதிர்த்து உள்ளே போயிட்டார். இந்த பாப்பா கேட்குது, தாத்தா அப்பா எவ்வளோ மார்க்கு அப்படின்னு கேட்குது. உடனே அந்த தாத்தா சொல்கிறாரு, 3/4 கூட்டிக்க, 4 பெருக்கிக்க அப்படின்னு சொல்லி இந்த புள்ள வேகமாக போய் நோட் எடுத்து எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு, தாத்தா 9 மார்க் தாத்தா வருது. அதாயா அவங்க அப்பா மார்க்கு அப்படிங்குது. ஆமாங்கய்யா, 9 மார்க் எங்க இருக்கு, 98 மார்க் எங்க இருக்கு? இத்தனை சுவாரஸ்யம் நிறைந்தது தான் நம்ம உலகம். சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும், ஆனா கூட்டு குடும்பத்துல அது அத்தனையும் வரும், ஆனா வளராது. புரியுதாங்கய்யா? எனவே கூட்டு குடும்பம் வேண்டும் வேண்டும் வேண்டும்னு சொல்லி, இந்த காலத்துலயும் அது சாத்தியமாகும்னு சொல்லி அம்மாவையும் அப்பாவையும் கூடவே வச்சுக்குங்க. அவங்க என்னைக்கும் உங்களோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கண் கலங்க விட்டா நீங்க வாழ்றதுக்கே சாத்தியம் இல்லை. எனவே முதியோர் இல்லத்தை ஒழிப்போம், கூட்டு குடும்பமாக வாழுவோம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, கூட்டு குடும்பம் பூத்தாடும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த தாத்தா என்ட்ரி ஒரு சீன் கொடுத்தாங்க பாருங்க. இது பல வீட்டில் நடக்கும். அவங்க அப்பா ரொம்ப கண்டிஷன் பண்ணி என்ன கணக்கில் மார்க்கு, ஆளும் முகரையும், நான்லாம் எப்படி படித்தேன் தெரியுமா கணக்கு அப்படின்றப்ப வருவார் தாத்தா. நீ எப்படி படித்தேன்னு எனக்கு தெரியும், கையெழுத்தை போட்டு போடா, ஏன்டா டே அப்படிம்பாரு. அப்போ அந்த தாத்தாவை எப்படி நேசிப்பான் தெரியுமா அவன், தெய்வமே, ஆஹா சரியான நேரத்தில் வந்து காப்பாற்றினேன் அப்படின்ட்டு தாத்தா மடியில் உட்காந்துக்கிட்டு, தாத்தா அப்பா எவ்வளோ மார்க் வாங்கினாரு அப்படின்னு அவர் 9 தான் வாங்கியிருக்கார். நம்ம நினைக்கிறோம் அந்த பேரன் வந்து அவங்க தாத்தா மடியில் உட்காந்து சந்தோஷமாக இருக்கான்ட்டு. அந்த அப்பா மனசு அப்போ எவ்வளோ வேதனைப்படும் தெரியுமா? நீ ஒழுங்காக கவனிக்காதனால தான் நான் கணக்கில் 9 மார்க் வாங்கினேன்,
என் பிள்ளையும் அதே 9 மார்க் வாங்கக்கூடாதுன்னு தான் நான் உன்னைய ஒதுக்கி வச்சுட்டு நீ இல்லாத நேரத்தில் கண்டிச்சேன். கரெக்டாக வந்து சேர்ந்துட்ட பாருன்ட்டு. அந்த பேர குழந்தைகளுக்கு அந்த தாத்தாவினுடைய மடி தருகின்ற சுகம் இருக்குது பார்த்தீங்களா? அவங்க அப்பா புறக்கணிச்சிட்டாரு, அம்மாவும் திட்டுறாங்க. எங்கே போவான் அந்த குழந்தை? அந்த தாத்தாவோட முகம்தான் அவனுக்கு தெய்வத்தினுடைய சன்னிதானம் மாதிரி இருக்கான். அந்த தாத்தா மடியில் உட்காந்து அவங்க அப்பா இப்படி ஒரு பார்வை பார்ப்பேன். அதில் இருக்க மகிழ்ச்சி வேற எதுலையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதற்கு மறுத்து பதில் சொல்ல வருகிறார் அருண். சார், கூட்டு குடும்பம்னாவே பிரச்சனை. இருக்கிறவனுக்கு சொத்து பிரச்சனை, இல்லாதவனுக்கு சோத்தே பிரச்சனை சார். அப்பனா குக்கிங் பண்ணி சாப்பிட்டாங்க, இப்பனா புக்கிங் பண்ணி சாப்பிட்றாங்க சார். கூட்டு குடும்பம்னா அப்பனா தீவுகளில் போய் வீடு கட்டி வாழ்ந்தாங்க. இப்பனா கூட்டு குடும்பங்கிற பேரில் வீட்டுக்குள்ளே தனித்தனி தீவுகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சார். சார், கூட்டு குடும்பம்னா இந்த எந்திரமயமான வாழ்க்கையில் கூட்டு குடும்பம் ஆயிடுச்சு சார். சார், கூட்டு குடும்பம்னா ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அது எல்லாமே போலின்னு. தனி குடும்பத்தில் ஒருவனின் தேகம் மெறியேறும், கூட்டு குடும்பத்தில் ஒருவனின் சந்தேகம் துரியேறும் சார். இப்போ புருஷனும் பொண்டாட்டி கூட்டு குடும்பத்தில் வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா வச்சுக்கோங்களே, ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் அந்த பயலுக்கு ஒன்றும் இல்லை, அவனை யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு மாமனார் ஏதாச்சும் சொல்லுவாங்களோ, மாமியார் ஏதாச்சும் சொல்லுவாங்களோ, நாத்தனார் ஏதாச்சும் சொல்லுவாங்களோ, சின்ன குழந்தனார் ஏதாச்சும் சொல்லுவாங்களோன்னு கடைசி வரைக்கும் பயந்துக்கிட்டு அடிமை வாழ்க்கை தான் சார் வாழ முடியும். எதுக்கு கூட்டு குடும்பத்திலனா பெற்றவங்க தன் பிள்ளைகளை தனியாக பிரிக்கிறாங்க தெரியுமா? அவனும் சுயமாக சிந்திக்கணும், சுயமாக முடிவெடுக்கணும், சுயமரியாதையோடு வாழணும் தான் சார் தனியாக பிரிக்கிறாங்க. சார், ஒரு காக்கா கூடு கட்டியிருக்கு. அப்போக்கி அது எல்லா குஞ்சையும் விட்டுட்டு ஒரே ஒரு குஞ்சை மட்டும் கொத்திக்கிட்டே இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு பையன் அவங்க அம்மாட்ட சொல்கிறான், ஏமா இவ்வளோ குஞ்சை விட்டுட்டு அந்த ஒரே ஒரு குஞ்சை மட்டும் கொத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா அது குயில் அப்போவே முட்டையை போட்டுட்டு போயிருச்சு. அது பெருசானதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது தன்னோட இனமே இல்லைன்னு, அதை தான் கூட்டை விட்டு விரட்டுது அப்படின்னு சொன்னாங்க. பையன் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறான், அம்மா இப்போ நம்ம தாத்தாவும் நம்ம இனமே இல்லையாம்மா அப்படின்னு. அம்மா அப்படியே அதிர்ச்சியில், ஏன்ப்பா அப்படி கேட்குற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இந்த காக்காவுக்கு குயில் பெருசானதுக்கு அப்புறம் தான் தெரியுது தன்னுடைய இனமே இல்லைன்னு. அதே மாதிரி தாத்தா பெருசானதுக்கு அப்புறம் நீங்களும் அப்பாவும் போன வாரம் தாத்தாவை வீட்டை விட்டு விரட்டிங்களேம்மா அப்படின்னு. அம்மா அப்படியே தேய்ச்சி போயிட்டாங்க. சார், என்ன சொல்கிறேன்னே தெரியலை சார். இதே மாதிரி தான் இப்போ பிள்ளைங்க பெற்றவங்களை அனாதையாக விட்டாங்க. எத்தனையோ பெற்றவங்க அனாதையாகவும் பைத்தியமாகவும் ஊர்லேயும் கோயில்லையும் பசியோடையும் பட்டினியோடையும் பிச்சை எடுத்துட்டு திரிகிறாங்க சார். கல்யாணம் பண்ணாமல் சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கும் கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்களுக்கும் தனி குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? சிங்கிளாக இருக்கிறவங்க சேமிக்காமல் வாழ்கிறாங்க, வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க வாழாமல் சேமிக்கிறாங்க. வாயை கட்டி வயிற்றை கட்டி ஒரு நல்லது கொள்ளது கூட வாங்கி சாப்பிட முடியாமல் வாழ்க்கையை சேமிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். ஆனால் தனி குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டுமே சேமித்து வாழ்கிறாங்க சார். சின்ன சின்ன குடும்பத்தில் தான் சார் சொர்க்கமே இருக்குது. அதனால தான் சார் சொல்கிறேன், தனி குடும்பம் சிறந்ததுன்னு. நன்றி, வணக்கம். தனி குடும்பம் தான் சிறந்ததுன்ட்டு ரொம்ப அருமையாக தம்பி அருண் பேசினார். அதுக்கு அடுத்து பேச வருபவர் பெர்னார்ட் ஜார்ஜ். உங்களுடைய பலத்த கரவொலியோடு தம்பி வர்றாரு, வாங்க. இந்த வேட்டி கட்டினதுக்காக பாராட்டணும். உண்மையில இந்த வயசில் ஜீன்ஸை கிழிச்சு விட்டு போடுற வயசு இது. ஆனால் இந்த வயசில் வேட்டி கட்டியிருக்கானா இதுதான் காரைக்குடி தமிழை நேசிக்கும் ஊருங்கிறதுக்கு இந்த பையன் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. உறவுனா என்னன்னு சொல்லி கொடுக்கறது தான் கூட்டு குடும்பம். உறவுனா எப்படி இருக்கணும் தெரியுமா? கைக்கும் கண்ணுக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். கை வலிச்சா கண்ணு அழுகணும், கண்ணு அழுதா கையை துடைக்கணும். உறவுனா அப்படிதாங்க இருக்கணும் ஐயா. குடும்பங்கிறது வெறும் வார்த்தை இல்லை, அது நம்மளோட வாழ்க்கை. குடும்பங்கிற வார்த்தையை பிரிச்சு பாருங்களே, கொடு கூட்டல் இன்பம், பெறுவதில் இல்லை இன்பம், கொடுப்பதில் தான் இன்பம். இப்படி இன்பத்தை கொடுத்து வாழ்றதாங்க கூட்டு குடும்பம். தமிழ்ல மட்டும் இல்லை, ஆங்கிலத்திலையும் ஃபேமிலிங்கிற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அப்ரிவேஷன்? ஃபாதர் அண்ட் மதர் ஐ லவ் யூ. அம்மாவையும் அப்பாவையும் அன்பு செய்து வாழ்வதுதான் கூட்டு குடும்பம். இப்படி வார்த்தைகள் வேற வேறையா இருந்தாலும், மொழிகள் வேற வேறையா இருந்தாலும், எல்லாம் குடும்பங்கிற வார்த்தை சொல்றது என்ன தெரியுமா? அன்பு மட்டும்தாங்கய்யா. ஐயா, கூட்டு குடும்பத்தில் சச்சரவு இருக்கத்தான் செய்யும், சந்தோஷத்துக்கு பஞ்சமே இருக்காது. கூட்டு குடும்பத்துக்கு எடுத்துக்காட்டாக உதாரணமாக வாழ்ந்த ஒரு குடும்பத்தை என்னால் சொல்ல முடியும். கொள்கையோடு வாழ்கிற குடும்பம், கொள்கைக்காக வறுமையால் வாடின குடும்பம், சாதி ஒளியனும் மேடையில் வீராவேசமாக பேசுகிறவங்களா இருந்தாலும்
கனல் கொப்பளிக்க கவிதை எழுதுறவங்களா இருந்தாலும் வீரகவியரசர் முடியரசனார் மாதிரி சொன்னதை செயல்ல செஞ்சு காட்டினவங்க யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு திரு குன்றக்குடி பெரிய அடிகளார் சொல்லியிருக்காருன்னா அதுக்கு காரணம் இருக்குங்க. தான் பேரையும் தான் மனைவி பேரையும் தமிழ்ல மாற்றினது இல்லாம தன்னோட 6 குழந்தைகளுக்கும் தமிழ்ல பேர் சுட்டினார் பாருங்க. தான் எப்படி சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டாரோ அதே மாதிரி தன்னுடைய 6 குழந்தைகளுக்கு சாதி மறுப்பு திருமணம் செஞ்சு வச்சாரு பாருங்கயா. அங்கே நிற்கிறாரு வீரகவியரசர் முடியரசனார். இந்த ஆண்டு ஐயாவோட 100ஆண்டு விழா வருகிறது. கவிஞர் முடியரசனாருடைய 100 ஆண்டுகள். அதனால் தமிழக அரசுக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக நாம் பணிவோடு தெரிவிப்பது, இந்த 100ஆண்டு விழாவை சுயமரியாதையின் விழாவாக, தமிழர்களின் விழாவாக அரசு சார்பாக இந்த காரைக்குடி நகரத்திலே கொண்டாட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு, காரைக்குடி தமிழர்கள் அல்ல உலக தமிழர்கள் அனைவரின் சார்பாக தமிழக அரசுக்கு இந்த நிகழ்ச்சியின் சார்பாக ஒரு விண்ணப்பத்தை நான் சமர்ப்பிக்கிறேன். அப்படிப்பட்ட தன்மான கவியரசர் முடியரசுக்கு மணிமண்டபம் கட்டித்தரணும் அப்படிங்கிறது இன்றைய மாணவர்கள் எங்களோட கோரிக்கையும் கூட. நான் சொன்னதுக்கு ஒருபடி மேலே ஒரு மாணவன் கவிஞர் முடியரசனாருக்கு மணிமண்டபம் இந்த 100ஆண்டு விழாவில் கட்டித்தர வேண்டும் என்று ஒரு இளம் மாணவன் கோரிக்கை வச்சிருக்கான்னா, முடியரசனாருடைய சிந்தனைகள் ஒரு இளம் மாணவனுடைய மனதில் எப்படி பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற எடுத்துக்காட்டு சொல்ல நான் விரும்பலை. ஐயா, கூட்டு குடும்பத்தோட பட்ஜெட்டுக்கும் தனி குடும்பத்தோட பட்ஜெட்டுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? கூட்டு குடும்பத்தோட பட்ஜெட்டு ரஜினி மாதிரி சொன்னதைத்தான் செய்வாங்க, செஞ்சதைத்தான் சொல்லுவாங்க. ஆனால் தனி குடும்பத்தோட பட்ஜெட் எப்படி தெரியுமா? சத்யராஜ் மாதிரி புரிஞ்சுக்கிறவே முடியாது. பிளான் பண்ணுறது ஒன்றா இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். நம்ம நாட்டோட பட்ஜெட் மாதிரி முதல் நாள் பொருளாதார அறிக்கைக்கு 2வது நாள் பட்ஜெட்டுக்கும் 1.5 லட்சம் கோடி வித்தியாசம். எவ்வளவு? 1.5 லட்சம் கோடி வித்தியாசம். இன்னைக்கு நிலமை தாங்கய்யா. ஐயா, நம்ம ஆளு அட்டாச்சா வச்சுக்கிற வண்டியை பூரா டிசார்ஜ் பண்ணி வச்சிருக்கான். எப்படி? அட்டாச்சா வச்சுக்கிறது வேண்டிய பூரா டிசார்ஜ் பண்ணி வச்சிருக்கான். டிசார்ஜ் பண்ண வேண்டிய பூரா அட்டாச் பண்ணி வச்சிருக்கான். என்னன்னு கேட்குறீங்களா? உறவுகளெல்லாம் அட்டாச்சா வச்சுருக்கணும், டிசார்ஜ் பண்ணி வெளியே வச்சிருக்கேன். பாத்ரூமை டிசார்ஜ் பண்ணி வெளியே வைக்கணும், அட்டாச்சா வச்சு வச்சுருக்கான் அம்மாளு. இன்றைய ஆணாதிக்க சமூகம் பெண்களை எப்படி தெரியுமா பார்க்குது? படித்த பெண்களை ஏடிஎம் மிஷினாகவும் படிக்காத பெண்களை வாஷிங் மிஷினாகவும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு இன்றைய சமூகம். அமெரிக்கா பக்கத்து வீடு ஆகிப்போச்சு, பக்கத்து வீட்டுக்காரன் அமெரிக்காக்காரன் மாதிரி ஆகிப்போயிட்டான். பார்த்து பேசுகிறதே பெரிய விஷயமா இருக்கு. அதுவும் வேற இப்போ வீட்டுக்கு வர்றவங்களாம் வீட்டுக்குள்ளே நுழையாலே அவங்க வீட்டில் பட்டை பின் சார்ஜர் இருக்கா, குச்சி பின் சார்ஜர் இருக்கா அப்படின்னு கேட்டு தான் நுழையிறாங்க. உள்ளுக்க வந்து மாமா நல்லா இருக்காரா, அத்தை நல்லா இருக்கா, பிள்ளைய நல்லா இருக்கான்னு கூட கேட்கல. உள்ளே வந்தோன்னே நம்ம வீட்டில் சார்ஜ் பட்டை பின்னா இல்லை குச்சி பின்னான்னு கேட்குறேன். முதல்ல நாங்கள் நல்லா இருக்கமான்னு கேள்றா, இதுவாடா முக்கியம். எப்படி ஆயிட்டாங்க பாருங்க இன்னைக்கு. ஐயா, அப்போல்லாம் ஒரு அம்மாவால் 4 குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு 4 பிள்ளைகள் சேர்ந்து ஒரு அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்க முடியலைங்க. அதனால தான் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிரை லாலலா. இது மாதிரி வாழணும்னா கூட்டு குடும்பமாக வாழணுங்க. நன்றி. ஒரு பேச்சாளனால் சிரிக்க வைக்க முடியும், சிந்திக்க வைக்க முடியும், கைதட்ட வைக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு பேச்சாளனால் 2 சொட்டு கண்ணீரை வரவழைக்க முடியும். அதற்கு எடுத்துக்காட்டு தம்பியோட பேச்சு. ரொம்ப அற்புதமான பேச்சு. அதற்கு பதில் சொல்வதற்கு வடிவு பிரியா உங்களுடைய பலத்த கரவொலியோடு வருகிறார். வடிவு பிரியா. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே நிறைய பிரச்சனை இருக்கு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினால நெடுவாசல் என்ன ஆக போகுதுங்கிறது பிரச்சனை. நம்ம சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வருவாரா மாட்டாராங்கிறதும் பிரச்சனை. உலக கோப்பையில இந்தியா தோத்து போச்சுங்கிறது பிரச்சனை. சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வந்தாலும் பிரச்சனை, வராம இருந்தாலும் பிரச்சனை. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, தமிழ்நாட்டை விட்டு வெளியில வாழ்ற தமிழர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பிக் பாஸ் வீட்டை விட்டு வந்துட்டா வெளியே போவாங்களா மாட்டாங்களா? அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அதாவது பிரச்சனையை பார்த்தா தான் பிரச்சனையா தெரியும். பிரச்சனையை ஒரு பிரச்சனையா பார்க்கல அப்படின்னு சொன்னா பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியாது. பிரச்சனையா பார்க்குறவங்களால தான் நாட்டில் பெரிய பிரச்சனையே உருவாகுது. அதனால பிரச்சனையா பார்க்காம விட்டீங்கன்னா பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியாது. இப்போ பிரியா என்ன நினைக்கும்னா, இந்த ஆள் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு. பிரச்சனையை தீர்த்து வைக்கானா புதுசாக ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. கூட்டு குடும்பமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே, வீட்டில் இருக்க பொம்பளை பூரா ஒன்றா சேர்ந்து பொறணி பேசியே நல்லா இருக்க குடும்பத்தையும் நாசமாக்கிட்டு போயிடுவாங்க. நீங்கள் இதுவரை பொறணி பேசுகிறத லைவாக பார்த்துருக்கீங்களாயா? அதாவது பாப்பா, இந்த புறணி பேசுறதுல இருக்க சுகம் இருக்கு பாரு, அதெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாது. பெண்களுக்கெல்லாம் ஆண்களை விட ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? புறணி பேசுகிறத. ஆம்பளைய பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அம்புட்டை மனசுக்குள்ளேயே அடக்கி
இவங்களோட பெரிய துயரமாக இருக்குடா, வெட்டணும் அப்படின்னா வெட்டணுங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கிருவேன். ஆனால் பொம்பளைய 4 பேர் உட்காந்து இவளையெல்லாம் வெட்டில் 2 துண்டா அந்த நாக்கை அறுத்து பிடுவேன், அறுத்து அப்படிங்க. அந்த அம்மா வருது, யார் நாக்கை அறுக்கிறேன்னு சொன்னிச்சோ அது கூட்டத்துக்குள்ளே வருது. வாக்கா பார்த்து எவ்வளோ நாளாச்சு, உனக்காக தான் நாங்கள் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தான் அப்படிங்க. அது வந்தோடனே நானும் உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, நல்லா இருக்கிறியா தானா எப்படி இருக்க, தனத்தோட நாக்கத்தான் அறுக்கிறேன்னு சொல்லிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. ஆனால் வந்தோன்னே அப்படியே அந்த மாற்றிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, தன் உள் உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒரு இடம் அந்த புறணி தான். அதில் உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும் அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, புறணி பேசுகிறத ஒட்டு கேட்டிருக்கீங்களான்ட்டு. அப்படி போகிற போக்கில் கொஞ்ச நேரம் நின்று அப்படியே ஆசையாக கேட்பேன் என்னென்ன சப்ஜெக்ட் அதில் ஓடிக்கிட்டு இருக்கேன்ட்டு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நான் ஆம்பளைகளை பற்றி தான் பேசுவாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கேன். மற்ற பொம்பளைகளை பற்றி தான் பேசுவாங்களே ஒழியா ஆண்களை பற்றி எந்த பெண்களும் புறணி பேசி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அதனால் அது ஒரு மனசு ரிலாக்ஸேஷன் மாதிரி. இளைஞர்களே, விழித்துக் கொள்ளுங்கள், இது உங்களுக்கான நேரம். கூட்டு குடும்பம் என்னும் வலையில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். அப்படி சிக்கிக் கொண்டீர்கள் என்றால் உங்களை கண்டன் துண்டமாக வெட்டி குழம்பு வைத்து சாப்பிட்டு விடுவார்கள், சொல்லிவிட்டேன். எனவே நேற்றைய தலைமுறைக்கும் சரி, இன்றைய தலைமுறைக்கும் சரி, நாளைய தலைமுறைக்கும் சரி, கூட்டு குடும்பம் என்பது பிரச்சனையே தரும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூட்டு குடும்பத்தில் எந்த நேரத்துலையும் பிரச்சனை தான் அப்படின்னு வடிவு பிரியா பிரச்சனையில் தொடங்கி பிரச்சனையிலே முடிச்சிட்டாங்க. அதுக்கு பதில் சொல்ல பூஜிதா எங்கே காணா ஒருத்தரையும், எங்கேயா பேச்சாளரை காணா, இங்கே இருக்கியா, இதுகளோட போட்டி போட நீயா? உண்மையிலே பூஜிதாவுக்கு எல்லாம் ஒரு பலத்த கரவொலியை கொடுங்க. கூட்டு குடும்பம்னு பேச வந்திருக்க ஆளை பார்த்தீங்களா? குடும்பம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. ஆனால் கூட்டு குடும்பத்தை பற்றி பேச பூஜிதா. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனி பசுப்பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனி என என்பேன் எனினும் தமிழை என் உயிரென்பேன் கண்டீர் கூடியிருக்கும் அவையோர் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். பாட்டை நீ தப்பு இல்லாம சொன்னதுக்காக முதல்ல உனக்கு கைதட்டணும்யா. உண்மையிலே பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரன இறைவன் பணித்தான். அறிவென சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பாரன இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது என்னென்ன கேட்டேன், அழித்து பாரன இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பாரன இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பெற்று பாரன இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பாரன இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன், இறந்து பாரன இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். அந்த ஆண்டவன் சற்றே அருகில் நெருங்கி அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். என்று அனுபவமே இறைவன் என்று கூறிய காலத்தால் அழியா காவிய கவிஞன் கவியரசர் கண்ணதாசன் பிறந்த இந்த மண் தமிழரின் நாகரிகமும் பண்பாட்டின் அடையாளமும் மிச்சமிருக்கிற ஒரே மண் எங்கள் செட்டிநாட்டு காரைக்குடி மண்தான். நம் முன்னோரின் வாழ்க்கை முறையும் கூட்டு குடும்பத்தின் சிறப்பையும் இங்கிருக்கிற வீடுகளையும் கோயில்களையும் ஊரணிகளையும் பார்த்தாலே தெரியும். கல்யாணம்னா 5 நாள் நடக்கும், அதுவும் வீட்டிலேயே. திருவிழானா 10 நாள் நடக்கும். சாவா இருந்தா கூட 8 நாள் அனுசரிப்போம். இந்த நரகத்துல மன்னிச்சுங்க நகரத்துல ஒருத்தர் செத்தா கூட ஞாயிற்றுக்கிழமை தாங்க சாகணும். அப்பதான் சுடுகாட்டுக்கு 4 பேர் பின்னாடி போவாங்க. கல்யாணம் கூட கணினிக்கு முன்னாடி ஆயிருச்சு. இங்க இருக்கிற பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் வெறும் கல்லும் மண்ணும் வச்சு கட்டப்பட்டதல்ல. அதெல்லாம் ஒரு தலைமுறையின் பண்பாட்டு வரலாறு, வாழ்ந்த வாழ்க்கை முறை. குடும்பங்களே கோயில்களாய் இருந்த தேசம் நம் தேசம். ஆனால் அழிந்து போன சிட்டுக்குருவி போல குடும்பம் என்ற அமைப்பு சிதைந்து போய்விட்டது. தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, மாமா, அத்தை, சித்தப்பா, சித்தி என்று எத்தனையோ உறவுகளை பேணி காத்து கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம். ஆனால் இன்று அடுக்குமாடி குடியிருப்புல அடுத்த வீட்டில் யார் இருக்கான்னு கூட தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உறவு பெயர்கள் எல்லாம் மறைஞ்சு போச்சு. யாரா இருந்தாலும் சரி ஒரே வார்த்தை ஆன்ட்டி, அங்கிள், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சொந்த மாமன் பொண்டாட்டியும் ஆன்ட்டி தான், பக்கத்துல மாவு விற்கிற அம்மாவும் ஆன்ட்டி தான்.
பெரியப்பா பிள்ளைகளை அண்ணன்னு கூறிய மரபு போய் இப்ப கசின் பிரதர் என்று கூறும் வழக்கத்தில் இருக்கிறோம். குடும்பம்னா என்னன்னு தெரியுமா? குடு கூட்டல் இன்பம், அதாங்க குடும்பம். இன்பத்தை கொடுக்கிற இடம்தான் குடும்பம். இன்பத்திலும் துன்பத்திலும் நம்முடன் இருப்பது குடும்பம்தான். எத்தனை மைல் தூரத்தில் இருந்தாலும் கூட பேசும் குரலை வைத்தே என்னப்பா உடம்பு சரியில்லையா என்று கேட்கும் அம்மாக்கள் இருக்கும் வரை, இந்த முட்டையை புள்ளைக்கு வச்சிரு நான் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்கிறேன் என்று கூறும் அப்பாக்கள் இருக்கும் வரை, தங்கச்சி படிக்கட்டுமா நான் வேலைக்கு போய் உங்களெல்லாம் பார்த்துக்கிறேன் என்று கூறும் அண்ணன்கள் இருக்கும் வரை, கணவனுக்கு பிடிக்கவில்லை என்றால் தனக்கும் பிடிக்காது என்று கூறும் மனைவிகள் இருக்கும் வரை, மனைவிக்காக தனக்கான சுகங்களை எல்லாம் இழந்து கஷ்டப்படும் கணவன்கள் இருக்கும் வரை, 1000 தான் சொன்னாலும் அவங்க என் அத்தை தானே அவங்கள விட்டுத்தர முடியுமா என்று கூறும் மருமகள்கள் இருக்கும் வரை, இந்த மண்ணில் குடும்பம் என்ற அமைப்பு செழித்து வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பாட்டின் பிறப்பிடமே குடும்பம்தான். பணத்தால் நாம் உண்டாக்கி இருக்கும் எல்லா சந்தோஷங்களும் வெறும் பிரம்மைகள்தான். நாம் நடித்து கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் திரை எப்பொழுது வேண்டுமானாலும் இறக்கப்படலாம். எனவே நாம் நம் குடும்பத்தினரிடமும் நம்மை சார்ந்தவர்களிடமும் நம்மை சுற்றியுள்ளவர்களிடமும் அன்பு செலுத்தி உலகையே சொந்தமாக்கிக் கொள்வோம். நல்ல சமுதாயம் உருவாக கூட்டு குடும்பம்தான் முக்கியம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, ஒரு தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளர் பேசுனா எப்படி இருக்குமா, அந்த அழகு அப்படியே இருந்துச்சு பாருங்க. சோபனா ரவி மேடை பேச்சு பேசுனா எப்படி இருக்குமோ அது மாதிரி பூஜிதாவினுடைய பேச்சு தெள்ள தெளிவாக ரொம்ப அருமையாக இருந்துச்சு. குழந்தைக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அடுத்து மணிகண்டன். ஐயா, கவலைனா கவலை பெருங்கவலை. பிறந்த குழந்தைக்கு ஏண்டா பிறந்தோம்னு கவலை. பிறந்து முடிச்சா 2 வயசுல பள்ளிக்கூடத்தில் கொண்டே விட்டுருவேன்னு கவலை. அந்த கவலையெல்லாம் முடிச்சு 10வது வந்தா மார்க் குறைஞ்சிச்சுன்னு கவலை. 12வது படிச்சு மார்க் எடுக்கலைங்கிற கவலை. 12வது முடிச்சா இன்ஜினியரிங் காலேஜில் கொண்டே தள்ளிடுவேன்னு கவலை. இன்ஜினியரிங் முடிச்சவனுக்கெல்லாம் என்னைக்கிடா வேலை கிடைக்கும்னு கவலை. இதெல்லாம் பரவாயில்லைங்க. 33 வயசுல ஆம்பளை பையலுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. அதுதான் தமிழ்நாட்டோட பெருங்கவலை. இந்த கவலையெல்லாம் பரவாயில்ல. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ள போயிட்டானா அவ வாழ்க்கையே கவலையோ கவலை தாங்க. பொண்ணு சீப்பட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு பையன் முல்லாம் சீப்படுறாங்க. கூட்டு குடும்பம்னா எங்க அக்காங்கெல்லாம் சொன்னாங்க கூடி வாழ்றது இன்பமா வாழ்றதுன்னு. அது எப்படியா 2 பேரும் பக்கத்துல சேர்ந்தீங்க? எல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அந்த சகோதரி பூரா பிரச்சனையிலே ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. நீ என்னடான்னா கவலையில் தொடங்கி இன்னும் கவலையை விட்டு வெளியே வரல. கவலையும் பிரச்சனையும் ஒன்றா உட்காந்தா இந்த நாடு என்னத்துக்கு ஆகிறது யோசனை பண்ணி பாருங்க. கவலையை பற்றி கவலையே விடாது தம்பி. எதுக்கு கவலைப்படுற நீ? கவலையா பண்ணிட்டு பார்த்துறாத. கவலையை தவளையா பாரு, அது பாட்டுக்கு ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கான். பெருங்கவலைங்க. இன்னைக்கு ஒரு பொண்ணு கவலையில தாங்க ஆரம்பிச்சேன். பரவாயில்ல, கவலையை இன்னும் கொஞ்சம் நேரம் தொடர்ந்துக்கிறேன். கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கேன், வேற மாற்ற முடியாது. இந்த கவலையெல்லாம் பரவாயில்லைங்க. ஒரு பொண்ணு கூட்டு குடும்பத்துக்குள்ள போய் வாழ்ந்துட முடியுமா? இன்னைக்கு மாப்பிள்ளை போய் சீப்படுற இன்னைக்கு மாமியார்கிட்ட. இப்படித்தான் ஒரு குடும்பத்துல பொண்ணு வாக்க போயிருக்காங்க. ஒரு 10 பேரா பொண்ணு வாக்க போயிருக்காங்க. மருமக தான் மாமியார்கிட்ட போய் சீப்படுவாங்கன்னா நீ என்ன புதுசா ஒரு கவலையை கொண்டு வந்திருக்க? அதுதாங்க மருமையன் போய் மாமியார்கிட்ட சீப்படுறான்னா இது எந்த குடும்பத்துல நடக்குது? எல்லா குடும்பத்திலையும் இன்னைக்கு அதான் கதை. முன்னாடி பொம்பளை சமைச்சா பொம்பளைக்கு துன்பம். இன்னைக்கு ஆம்பளை சமைக்கிறேன், ஆம்பளைக்கு கவலை. ஆம்பிடுதேன். ரொம்ப சிம்பிள். பொண்ணு வாக்கா 10 பேரா கூடி போயிருக்காங்க. பொண்ணு வெளியே வந்திருக்கு, வாமா மின்னல் மாதிரி வந்துட்டு போயிருச்சு. பொண்ணு பார்த்துட்டேன், மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருச்சு, பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருச்சு. கடைசியில் செய்ய போகிற நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணை செய்ய போகிற நேரத்தில் பொண்ணுக்கு ஆத்தா நல்லவ தாண்டி, அப்பச்சி நல்லவர், ஐத்த நல்லவ, சின்னத்தான்னு ஒருத்தி இருக்கா வாத்தி இல்லடி அவதான் வில்லினோட குடும்பம் க்ளோஸ். 10 பேராக இருந்தால் என்ன நடக்கும்? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். பொண்ணு வீட்டில் பொண்ணு கொடுக்குறவங்க சின்னத்தா உடைய குடும்பம் நடத்த போகிறா, எங்கள் கூட தானே குடும்பம் நடத்த போகிறா உங்களோட பொண்ணு. இந்த கல்யாணத்தில் நடக்கிற சிக்கல் இருக்கே, அந்த பொண்ணு சொன்னிச்சு 5 நாள் கல்யாணம்னு. காரைக்குடியில் செட்டிநாட்டு கல்யாணம்லாம் 11 நாள் நடக்கும். முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் வந்து உட்காந்து தின்னு விட்டு எவன் குடும்பத்தில் எங்கடா கொளுத்தலாம், எவன் வீட்டில் வெடிக்கும். கூட்டு குடும்பத்தில் நாங்களாம் ஹாப்பியாக வாழ்ந்தோம். பாட்டி வீட்டுக்கு போனோம். உங்கள் வீட்டு பாட்டியை பார்த்தா தாண்டி தெரியும். அங்கே போய் 1000 ஜன்னல் வீட்டில் இன்னைக்கு ஆள் வீடு துடைக்க ஆள் இல்லை. அது தெரியுமா? 8 வீட்டில் ஆள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஆள் கிடையாது இன்னைக்கு. ஏன் போகிறதில்ல? திருவிழானா எல்லாரும் பொங்கலுக்கு வருவோம். பொங்கலுக்கு வந்ததோட பொங்கலோட திரும்பி போயிடுவோம். ஏன்னா பொங்கலுக்கு வந்துட்டு நான் போகலைன்னா என் குடும்பத்தில் பொங்கல்னு பொங்கல் வச்சிருவாளுங்க. இதுதான் இன்னைக்கு இருக்க கூட்டு குடும்பத்தோட நிலைமை.
கூட்டு குடும்பத்தில் வாழ்வது ஹிட்லருடன் வாழ்வது போல, தனி குடும்பத்துல காந்தியடிகள் கையில அணுகுண்ட கொடுத்த மாதிரி அது சாந்தி சாந்தின்னு சொல்லுமே தவிர என்னைக்கும் வெடிக்காது. வெடிச்சாலும் அமைதியாயிரும். ஹிட்லர்கிட்ட போகாதீங்க, எங்களை மாதிரி தனி குடும்பமா வாழுங்க. தனி குடும்பமே சிறந்தது. நேரம் முடிஞ்சு, நான் வைக்கிறேன். நன்றி, வணக்கம். கவலையில் தொடங்கி கவலை மறக்க வைக்கும் பேச்சு மணிகண்டனுடைய பேச்சு. கவலைங்கிற வார்த்தையை அந்த 3 எழுத்துக்களில் பாருங்க. அந்த கவலை என்ற வார்த்தையில் கடமையை நாம் சரியாக செய்ய தவறினோம்னா, காவை எடுத்துட்டோம்னா வலையில் மாட்டிக்கொள்வோம். கவலை என்ற வார்த்தையில் கடமையை சரியாக செய்யவில்லை என்றால் வலை என்ற வார்த்தை தான் மிஞ்சும். அதனால் கடமையை செய்யாதவர்கள் கவலையிலிருந்து வலையில் மாட்டிக்கொள்வார்கள். அதே மாதிரி கவலைங்கிற வார்த்தையில் வாங்கிறத எடுத்துருங்க, கலையா முடியும். கவலை என்ற வார்த்தையில் வன்மம் என்ற வார்த்தையை நீக்கிவிட்டால் உங்கள் வாழ்க்கை, கவலையான வாழ்க்கை கலையாக மாறும். அதனால கவலைங்கிற வார்த்தைக்குள்ளேயே கலையும் இருக்கு, வலையும் இருக்கு. அதனால மணிகண்டன் ரொம்ப அழகா பேசினாரு. அவரை அடுத்து அனிஸ். ஐயா, கூட்டு குடும்பத்துக்கு ஒரு உதாரணம். மேடைக்கு கீழேயோ இல்லை ஊரா வீட்டிலலாம் இல்லை, நானே கூட்டு குடும்பத்துக்கு உதாரணம் தான். அங்கே பாருங்க, அந்த 3 பேரை எனக்கு முன்னால் பேசினவங்க இப்படி இருக்காங்க. கூட்டு குடும்பத்தினுடைய ஒரு அருமையான விளைபொருள் நீதாயா. கூட்டு குடும்பத்தினுடைய அனைத்து கனிகளையும் அனுபவிச்சு அப்படி இருக்கிற, சும்மா ஜம்முன்னு குண்டு ஆப்பிள் மாதிரி இருக்க. ஐயா, நான் குண்ட ஆப்பிளா இருந்தாலும் உங்களை மாதிரி சிந்தனை சிற்பியா. நான் எனக்கு குண்ட ஆப்பிள்னு சொல்லக்கூடாது, சிந்தனை சிற்பின்னு சொல்லுங்க. கொஞ்சம் தடியா இருக்கவும் என் வாய் தவறி வந்துருச்சு. சரி, நீ இனிமேல் சிந்தனை சிற்பி அனிஷ். இவங்கெல்லாம் வந்து உங்க பேசுன ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வாய்க்கு வந்து அடிச்சு விடுறாங்க ஐயா. அது உண்மையா பொய்யான்னு கூட இவங்களுக்கெல்லாம் தெரியாது. பாவம், இந்த மண் இருக்குல்லையா, கூட்டு குடும்பத்துக்கு பெயர் போன மண். அதனால இந்த மக்களுடைய காதுகள்ல அது எந்த காலத்துலயும் போய் எடுபடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு குரலுங்கய்யா. ஐயா, தனி குடும்பமா இருந்தா அடங்கா மனைவி அடி வாங்கும் கணவன். பாவம் கணவன் மனைவி போட்டு படுத்து எடுப்பா. மனைவிக்கு பெட் காஃபி போட்டு கொடுக்கறதுலேருந்து, வீட்டில் இருக்க சமையல்லேருந்து, வீட்டுடைய பாத்ரூமை கழுவுறது வரைக்கும் எல்லாம் மனைவிக்கு கணவன் தானையா பார்க்கணும். காக்காலேருந்து, ஆடுலேருந்து, மாடுலேருந்து, குருவிலேருந்து எல்லாம். எரும மாடுன்னு திட்டுறீங்களே, அந்த எரும மாடு கூட கூட்டு குடும்பமா தானே வாழுது. உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு? என் வாழ்க்கையில எரும மாடு கூட்டு குடும்பமா வாழுதுன்னு ஒரு கண்டுபிடிச்சு சொன்ன ஒரு விலங்கியல் நிபுணர் நீ ஒரு ஆள் தான். எந்த எரும மாட்டுக்காவது சித்தப்பா பெரியப்பா தாய் மாமன்லாம் இருக்கா? ஆமாங்கய்யா, நானாயா விலங்கியல் நிபுணர். உங்களுடைய வாயிலேருந்து வந்துருச்சுல, நான் கண்டிப்பா விலங்கியல் நிபுணராக ஆயிடுவேங்கய்யா, கவலை இல்லையா. கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது குலோப்ஜாம் மாதிரி. அதை ருசிச்சு அப்படியே ரசிச்சு அப்படியே மெல்ல 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 மெதுவாக சாப்பிட்ணும். அதை விட்டு குலோப்ஜாம் கசக்குதுன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்தா இவங்களெல்லாம் யாராவது நம்புவாங்களா? இல்லை எடுதான் படுமா? வாய்ப்பளித்தவைக்கு நன்றி கூடி விடைபெறுவது உங்கள் அனஸ். நன்றி. நிறைவாக சித்தி ஹஸ்மா. ஐயா, வேஷம் போட்டா நல்லவன், காசு இருந்தா கடவுள், உண்மையே பேசுனா கோமாளி, எடுத்து சொன்னா ஏமாளி. இதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு கூட்டு குடும்பம்னு எப்படித்தான் குற்ற உணர்ச்சியே இல்லாம பேசுறாங்கன்னே தெரியலையா. ஐயா, எல்லாரும் பேசுறாங்க கூட்டு குடும்பத்தில் அப்படி வாழ்ந்தார்கள் இப்படி வாழ்ந்தார்கள்னு. பேசுறாங்க அப்படின்னு சொல்லுங்க. கூட்டு குடும்பம்னு பேசுறாங்க அப்படிங்கவன் என்னையும் சேர்த்து அடிச்சு விடுறீங்க நீங்க. ஐயா, கூட்டு குடும்பத்தில் அன்று அப்படி வாழ்ந்தார்கள் இப்படி வாழ்ந்தாங்கன்னு பேசுறாங்க. அன்னைக்கு கூட்டு குடும்பத்தில் அப்படிலாம் வாழ்ந்தாங்க. காரணம் என்ன? விவசாயம் என்ற ஆணி வேறு அவனிடம் இருந்தது. தனக்கும் தான் குடும்பத்துக்கும் தேவையான உணவை தானே பயிர் செஞ்சான். அதனால அன்னைக்கு அவனுக்கு பசி தெரியல, பஞ்சம் தெரியல. ஆனா இன்னைக்கு உள்ள விலைவாசிக்கு ஒரு இட்லி வாங்கினாலும் 10 ரூபாயா? அதுலயும் தமிழ்நாட்டில் சில மருத்துவமனைகள்ல 2 இட்லியோட விலை 1 கோடி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்துக்கிட்டு நாங்க எப்படியா கூட்டு குடும்பத்துல வாழ முடியும்? ஐயா, யாரும் 60 வயசுல 70 வயசுல தனி குடும்பத்தை தேடி ஓடுறது இல்ல. 25 வயசுல 30 வயசுல தனி குடும்பத்தை தேடி ஓடுறான். ஏன்னா அது வாலிப வயசு. வாலிப வயசுல தானே என் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும்.
ஐயா இன்னைக்கு உள்ள இளைஞர்கள்ட்ட என்ற ஒரே ஒரு கேள்விதான். இன்னைக்கு உள்ள இளைஞர்கள்லாம் கூட்டு குடும்பமா வாழ ஒத்துப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? கொழுந்தியான்ற ஒருத்தி கூடவே ஆஃபர்ல வந்தா வேணா ஒத்துக்குவாங்களே தவிர இன்றைய இளைஞர்கள் விரும்புவது தனி குடும்ப வாழ்க்கையதாயா? ஐயா இன்னைக்கு தனி கொடுத்தனுங்கிற ஒரு ஆப்ஷனை நாங்க சூஸ் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்குங்கிற பல பெரிய பெரிய சோஷியல் மீடியாக்கள் இன்னைக்கு முடங்கி போயிருக்கோம். இன்னைக்கு கூட்டு குடும்பத்தில் உள்ளவனுக்கு தான் பிரச்சனையை தீர்க்கவே நேரம் இல்லை. இதில் அவன் எங்கிட்ட வாட்ஸ்அப் பக்கமும் ஃபேஸ்புக் பக்கமும் வர்றது. தனி கொடுத்தனுங்கிற நாங்கள் இருக்கனால தான் இன்னைக்கு வாட்ஸ்அப்பை, ஃபேஸ்புக்கை நம்பி இருக்க பல குடும்பங்கள் இன்னைக்கு அடுப்பெரிஞ்சுக்கிட்டு இருக்கியா? ஐயா நாங்கள் தனி குடும்பம்னு பேசினாலும் எங்களை சுயநலவாதிகள் நீங்கள் சொல்லலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இன்றைய இயந்திரமான இந்த உலகத்தில் கணவன் மனைவி இருவரும் சம்பாரிச்சா மட்டும்தான் வாழ்க்கையை நடத்த முடியுங்கிற நிலைமையில கஷ்டத்தெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டு இஷ்டப்பட்டு எங்கள் மாமனார் மாமியாரை இயற்கை சூழ்நிலையில் வாழ விட்டு நரகங்கிற நகரத்தில் போய் கஷ்டப்பட்டு எங்கள் மாமனார் மாமியாரை காப்பாத்துறமே நாங்கள் தான் மிகப்பெரிய பொதுநலவாதிகள். கனல் இல்லையானால் கதிரவன் கூட கரிபிடிக்கும், இலக்கு இல்லையானால் இலக்கியம் கூட துருபிடிக்கும். எனவே இலக்குடன் வாழும் எங்கள் தனி குடித்தனமே சிறந்தது, தனி குடித்தனமே சிறந்தது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனி குடும்பமா கூட்டு குடும்பமா அப்படின்னு இது பட்டிமன்றம் கிடையாது. கூட்டு குடும்பம் இன்று சாத்தியமா சாத்தியமில்லையா அதுதான் இன்னைக்கு. காரணம் என்னன்னா, ஒரு மனிதன் தனித்து சிந்திக்கும் பொழுது சிந்தனையினுடைய ஆற்றல் அதிகமாகுது. கூட்டு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்கிறது கொஞ்சம் சிரமம்தான் ப்ராக்டிக்கலாக. என்ன காரணம்னா, அவங்க இருக்க பெரியவங்களை வேற ஒன்றும் சொல்ல வேணாம், அவங்கள தூக்கி தாங்கி அப்பா அம்மா டெய்லி போய் காலில் விழுகணும் அப்படிலாம் யாரும் எதிர்பார்க்கல. சில பேர் வேணும்னே அம்மா நீங்கள் தான் எனக்கு தெய்வம், ஐயா நீங்கள் தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு டெய்லி காலில் விழுந்தா அவங்க அப்பா போதும்டா டே காலே வீங்கி போச்சுடா விழுந்து விழுந்துண்டு. அதெல்லாம் எந்த பெரியவங்களை எதிர்பார்க்கல. ஒன்றும் செய்ய வேணாம், போகிறப்ப அவங்கள்ட்ட சொல்லிட்டு போங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்பா போயிட்டு வரேன், அம்மா போயிட்டு வரேன், இங்கே போகிறேன், இத்தனை மணிக்கு வந்துடுவேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எந்த செயல் செஞ்சாலும் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு செய்யுங்க. நான் இந்த இடத்துல இப்படி ஒரு கத்திரிக்காய் வாங்க போகிறேங்கிறத கூட அப்பாட்ட சொல்லிட்டு போ. எப்பா ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய், ஒரு 3/4 கிலோ முருங்கைக்காய், ஒரு 100 கிராம் பருப்பு வாங்கி சாம்பார் வைக்க போகிறேன். இதை ஏன்டா என்கிட்ட கேட்குற? இருந்தாலும் கேட்கணும். அப்பாவுக்கு வேறு ஏதாவது இன்றைக்கி சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க, வேறு ஏதாவது வேணுமா? இல்லை சாமி சாம்பார் வை. அவர் என்ன நினைக்கிறாரு, எனக்கிட்ட சாம்பார் வைக்கிறத கூட பெர்மிஷன் கேட்டான் ஐயா. இதுக்கு மேலே வாழ்க்கையில் ஒரு பிள்ளை நம்மக்கிட்ட என்னையா எதிர்பார்க்க முடியும்ட்டு அவர்களை மையமாக வைத்துத்தான் எல்லாம் நடைபெறுகிறது என்ற தோற்றத்தை நீங்கள் பெரியவர்களுக்கு உருவாக்கினாலே போதும். பெரியவர்கள் மகிழ்ச்சியாக அந்த கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார். இதுக்கு மேலே வேற எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. அவங்கக்கிட்ட டெய்லி காலில் விழுந்து அவங்கள்ட்ட எல்லா யோசனையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மனிதன் எந்த இடத்துல தெரியுமா ரொம்ப சிக்கல் அனுபவிக்கிறான்? மனப்போராட்டம் வரும்பொழுது யாராவது தனக்கு யோசனை சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்கும் பாருங்க. பொருளாதார போராட்டத்தில் யார்கிட்டையாவது கை மாற்று வாங்கிடலாம், ஒரு 5000 ரூபா தேவைப்படுது, பக்கத்து வீட்டுக்காரன் கொடுப்பான், ஒரு 3 நாள் கழித்து திருப்பி கொடுத்துடலாம். ஆனால் மனைவி என்ன செய்கிறான்னு புரியல, அவளுடைய டார்ச்சர் தாங்க முடியல, பிள்ளைய என்ன பண்ணுறான்னு தெரியல, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், இப்படி தலையில் கை வச்சுட்டு ஒரு அப்பையும் உட்காந்துருக்கான், தனி குடும்பத்தில் இருக்கவன். அந்த நேரத்தில் யாரை எதிர்பார்க்குறான் தெரியுமா? நான் 6 பேர்த்தோட பிறந்த அண்ணன் தம்பி, 10 பிள்ளைகளை வளர்த்த எங்கள் அப்பா, இந்த 2 பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் நான் கஷ்டப்படுறேனே, எங்கள் அப்பா 10 பிள்ளைகளை வளர்த்தவர் எப்படி இந்த 2 பிள்ளைகளை வர்ற கஷ்டத்தை எங்கள் அப்பாட்ட எப்படிப்பா செய்யலாம்னு அந்த நேரத்தில் யோசனை கேட்கணும்னு நினைக்கும்போது அந்த பெரியவர் அப்பா வந்து அந்த தலையை தடவி கொடுத்து, என்னடா இந்த 2 பிள்ளைகளை வளர்க்குறது ஒரு பெரிய பிரச்சனையா, என்கிட்ட விட்றா அப்படின்னு சொல்லி அவன் நெஞ்ச தடவி கொடுத்து ஒரு ஆறுதல் சொல்கிறாரு பாருங்க. இந்த மாரல் சப்போர்ட் வந்து இந்த கூட்டு குடும்பத்தில் தான் கிடைக்குமே ஒழிய, தனித்து விடப்பட்டு தனக்கு யாருமே இல்லை என்ற உணர்வு ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு விட்டால் அதுதான் தற்கொலைக்கும், மிகப்பெரிய கொலைகளுக்கும், பாலியல் வன்முறைகளுக்கும், மிகப்பெரிய வன்மையான அனைத்து செயல்களுக்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது. பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வதற்கு 5 பெரியவர்கள் வீட்டில் தாய் தகப்பன் தாத்தா பாட்டி எல்லாம் பக்கத்தில் இருந்து வாழ்வது தான் தமிழன் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை முறை. எனவே கூட்டு குடும்பத்தை நினைத்து நமது வாழ்க்கை, நமது மனித மனம் இன்னும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. முடிந்தவரை 1000 ஜன்னல் குடும்பத்தை போல கூட்டு குடும்பமாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம்.
எத்தனை நாட்கள் கூட்டமாக வாழ முடியுமோ அத்தனை நாட்கள் வாழுங்கள், உங்கள் பிரச்சனை தீர்ந்துவிடும். எனவே கூட்டு குடும்பம்தான் தமிழன் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த முறை என்று இந்த விவாதத்திற்கு தீர்ப்பாக சொல்லி இந்த விவாதத்தை இப்போது நிறைவு செய்கிறேன். இப்பொழுது சிறந்த பேச்சாளர்கள் தேர்வு செய்து சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கின்ற அந்த நிகழ்ச்சி நடைபெற கேட்பதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த மிகவும் மதிப்புக்குரிய நண்பர் லியோனி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளத்தால் ஒரு கூட்டு குடும்பமாக வாழ முடிந்தால் எல்லா இடமும் நல்ல இடம்தான். தனி குடுத்தனம் இருந்தால் கூட நாம் மனதால் கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும். அத்தகைய கூட்டு குடும்பங்களாக கூட்டு சமூகமாக நாம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.